ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட்டிங். அதாவது ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு வளைவு வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸும் நான் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்லீவில் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்து எப்படி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் எனக்கு வந்து சரியான அளவு ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸை மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக தேவைப்படுறதுக்காக. அடுத்தது இந்த ஸ்லீவோட உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஷோல்டரில் எவ்வளோ அட்டாச் பண்ணணும் அந்த அளவுக்கு கிளாத் விட்டுக்கிறேன். எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நேராக இது மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ எந்த அளவுமே அளக்காமல் நேராக வந்து 3 இன்ச்சஸ் மட்டும் நம்ம உயரத்தை அளந்தோம். அடுத்தது ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் அளந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களோட கை பிடித்த அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நீட்டி ப்ளவுஸை வந்து கையிலேருந்து இப்படி நீட்டி பிடிப்போம். அதேமாரி பிடிக்கக்கூடாது. ஜாயிண்ட்லேருந்து ப்ளவுஸோட நம்மளோட அந்த உயரத்துலேருந்து நம்ம எப்படி வந்து அளவு கட் பண்ணுற ப்ளவுஸில் 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்களோட அந்த ஆம்கோலுக்கு நேராக வர அந்த பிடித்தை இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 இல்லை 2.25 இவ்வளோ தான் வரும். அதுக்கு நேராக இந்த ஆம்கோலோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ இப்படி மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே பர்ஃபெக்டான அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பிடித்தத்தோட அளவுலேருந்து நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட ஷோல்டர் ஜாயின் பண்ணதில் அந்த ஒரு வளைவு வரும் இல்லையா, நம்ம கைக்கிட்ட எப்பயுமே ஒரு வளைவு வரும். அந்த வளைவுக்கான உயரம் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 2 இன்ச்சஸ் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தெரியும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி வளைஞ்சிக்கங்க. உங்களுக்கு இந்த விட ஈஸியான ஒரு ஷேப் வரையறதுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ தாங்க. அடுத்தது உள்வெட்டு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வரைஞ்சிக்கங்க. இவ்வளோ தான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. ரொம்பவே ஈஸியான முறையில் இது ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அப்போ பார்க்கும்போது ஸ்லீவோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சு வளையிறேன் பாருங்கள். இந்த ஸ்கேல் வச்சு வளையும் போது நம்மளுக்கு அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து தான் நம்ம வளைஞ்சி மார்க் பண்ணணும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத வந்து என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.